ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவில் வேலைக்கு போக ஆசைப்படுற பலரையும் குறிவைத்து மோசடிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கூட ஒரு பெண் சவுதி அரேபியாவில் வேலை கிடைக்கும் என்று நம்பி 73,000 ரூபாய் இழந்திருக்காங்க. இந்த பெரிய மோசடியில் அவங்க எப்படி சிக்கினாங்க? அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சவுதி அரேபியாவில் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்கேம் அலர்ட் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். இந்த ஸ்கேம் எப்படி நடந்துச்சு, இந்த ஸ்கேம்லேருந்து எப்படி நம்ம தற்காத்துக் கொள்வது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்கேம் எப்படி நடந்துச்சுன்னா, உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு பொண்ணுகிட்ட தான் சவுதியில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி, அதாவது ஹஜ் கிட்மாட் யாத்ரா திட்டத்தின் கீழே 6 மாத விசா, தங்குமிடம், நல்ல சம்பளம் எல்லாம் கொடுப்போம் என்றெல்லாம் ஆசை வார்த்தை கூறி அந்த பெண்ணுகிட்ட இருந்து 73,000 ரூபாய் மோசடி செஞ்சுருக்காரு. இப்போ அந்த நபரை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. ஸ்கேம் பண்ணுறவங்க ஃபேக் விசா, ஃபேக் ஜாப் ஆஃபர் லெட்டர் எல்லாத்தையுமே காட்டுவாங்க. ஹஜ், உம்ரா, ஸ்பெஷல் திட்டம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஒன்ஸ் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே அடுத்த முறையாக அவங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் சவுதிக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ வேலையை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் இங்கே கவனிக்கணும். நீங்கள் சவுதிக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ வேலை தேடுறீங்கன்னா இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ரெக்ரூட்டிங் ஏஜென்ட்ஸ் வழியாக போங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒன்ஸ் ஜாப் ஆஃபரோ இல்லை விசா கிடச்சிச்சு அப்படின்னா சவுதி அரசோட ஆன்லைன் சிஸ்டத்தில், அதாவது முசைனில் வெரிஃபை பண்ணுங்கள். இதெல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் மணி சென்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மணி சென்ட் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்கேமில் மாட்டிக்கிட்டிங்கன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எம்பசிக்கும் உடனே தெரியப்படுத்துங்க. சவுதிக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை எத்தனையோ பேருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி மோசடி கும்பல்னால அவங்க கனவுகள் காணாமல் போகுது. அதனால் எந்த ஜாப் ஆஃபர் வந்தாலும் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மணியை சென்ட் பண்ணுங்கள். மேலும் சவுதி அரேபியா பற்றி தகவலுக்கு இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.